ஹாய் செல்லிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம டேட் எஃப்எஃப் பீஸ்ட் ஆஃப் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2. வேலை குழக்கில் இல்லாமல் ஸ்டாட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் இதோட பார்த்துருந்தோம்னா டே வந்து இந்தியா வர்றது மாதிரி காமிச்சிருப்பேன். அண்ட் டே யாரை போடுறதுக்காக வரானா பழனிசாமின்ற ஒரு லாயர், அதாவது உங்கள் அப்பா. ஓகே வாங்க ஸ்டாட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே ஏர்போர்ட்டை தான் காமிக்கிறாங்க. ஹலோ சார், நான் தான் கார்த்திக் சார், இந்த பிரான்ச்சோட மேனேஜர். ஓ மிஸ்டர் கார்த்திக், கம்பெனியெல்லாம் எப்படி போய்க்கு இருக்குது? எல்லாம் ஃபீலிங்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் கரெக்டாக போய்க்கிட்டு தானே இருக்குது? எஸ் சார், எல்லாம் போய்க்கிட்டு தான் இருக்குது. அண்ட் சார் நீங்கள், நான் பாஸ் கிம் தேங்கோட பிஏ ஜான்ஸ். ஹலோ மிஸ்டர் ஜான்ஸ். சார் அவர் டைரெக்டாகவே ஹோட்டலுக்கு போயிட்டார். எப்படி இன்வைட் பண்ண? அவர் பேக் சைடாலே போயிட்டார் ஏர்போர்ட்டில். ஓ ஆமாம்ல, ப்ரைவேட் ஜெட். ஓகே சார், நீங்கள் வாங்க. அப்போ நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு போகலான்ட்டு தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். சாரி சார், லேட்டாக. இட்ஸ் ஓகே, டிராஃபிக் தெரியும் எனக்கு இந்தியாவை பற்றி, ஸோ அதனால் வாங்க அப்படின்ட்டு ஜானும் அப்படியே கார்த்திகை கூட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு போவான். இங்கே அப்படியே டேயை பார்த்தா டே வந்து இந்தியா ரீச் ஆகி அப்போயே அவனுக்காக ஒரு பெரிய லம்போகினி கார் வந்து நிற்கும். அதில் ஏறி அவன் பாட்டுக்கு போகிறான். போய்கிட்டே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போவான். அப்போ ஒரு கால் வரும். ஹலோ பாஸ். சொன்ன மாதிரி அந்த பாஸ் நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு. குட் ஜாப். நான் அங்கேயே கட்டு போட்டு வச்சுருங்க. நான் இன்னும் 5 நிமிட்ஸில் அங்கே நிற்பேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு டே ஒரு மாதிரி வில்லத்தரமாக சிரிப்பான். டேயும் ஒரு குடோன் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ரீச் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு இறங்குவாங்க. கார்லேருந்து கீழே இறங்கி அப்படியே நடந்து அந்த குடோனுக்கு போனால் ஒரு சின்ன பொடியனை கட்டி வச்சுருப்பாங்க. டே, இடத்தோட ஓனரை கட்டி வைக்க சொன்னால் யாருடா அது? சார் அது வந்து பாஸ். இது அவன் மகன். அவன் தப்பிச்சிட்டான். எங்களால் மகனை மட்டும் தான் கிட்ட பண்ண முடிஞ்சிச்சு. வாட் தி ஃபக், இவனை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாதுடா. இவன் அப்பா எங்க? சார், இவனை வச்சு மிரட்டி அவங்க அப்பாவை இங்க. அவன் அதுக்கெல்லாம் மனசுற ஆள் கிடையாது. விட வேணாம் சார். அது வந்து ஐ சே ரிலீஸு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே போய்ட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அது வந்து சார், யார் சார் நீங்கள்? என்னென்னதுக்கு கட்டி வச்சுருக்கீங்க? ஸ்கூலில் அம்மா அப்பா தான் தேடிக்கிருப்பாங்க என்ன. ஏய் போ, நான் நல்ல மூடில் இருக்கேன். என் மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நீ இந்த இடத்த விட்டு இந்த எஸ்கேப் ஆயிரு, இல்லை போட்டு தள்ளிடுவேன். போ. ஓகே அப்படின்ட்டு அந்த பொடியனும் ஒரு 12th அப்படி இருக்கிற ஒரு சின்ன பொடியன் தான், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொடியன் ஓடினோடனே அவங்களெல்லாம் ஒரு வேலையை கொடுத்தா ஒரு மயிருக்கு புட்டுக்கிறதுகள் இல்லைன்னா உங்களெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டேக் கால் எடுத்து ஜானுக்கு கால் அடிப்பான். யோ ஜான், எங்கேயா இருக்க? சார், நான் இன்னும் வித்தின் 10 நிமிட்ஸில் அங்கே இருப்போம் சார். எனக்கு இன்னும் நீ 2 மினிட்ஸில் இங்கே இருக்கணும். 2 மினிட்ஸ்லையா? அப்பனாடா ஃப்ளைட்? ஜான், இல்லை சார். ஓகே சார், இன்னும் 2 மினிட்ஸில் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே டே ஒரு மாதிரி வெயிட் பண்ணிக்கிருப்பான். ஜானும் 2 மினிட்ஸில் அங்கே வந்து நிற்பான். சார், என்ன சார்? யாரையா? அந்த லாயர், அவனை நான் மீட் பண்ணணும். பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு. ஓகே சார், மீட் பண்ணுறதுக்காக மீட்டிங். நான் என்ன வீட்டுக்கு விருந்து சாப்பிடவா போகிறேன்? அவனை ஏன் இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்கடா. சார், அது வந்து எப்படி? அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி சார். லாயர், சிபிஐ, போலீஸ், டாக்டர் அப்படி தான் இருக்காங்க எல்லாருமே. நம்ம அவர் மேலே கையை வச்சோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஓ அந்தளவுக்கு தான். அப்போ சரி, நானே அவனை தேடி போகிறேன் அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி வில்லத்தரமாக மறைச்சிட்டு அப்படியே காரில் ஏறுவான். ஜோனும் அப்படியே டக்குன்னு வந்து காரில் ஏறிட்டு அப்படியே போனோன்னே இப்போ அவன் வந்து உங்கள் ஊருக்கு தான் வந்துக்கிருக்கான். அம்மாடி வைணவி. என்னப்பா? கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். தோட்டத்துலேருந்து பூ மட்டும் பறித்து சாமி அறையில் வச்சிடும்.
ஆ சரிங்கப்பா, நான் வச்சிடுறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போயிட்டாரா? போயிட்டாரு. ஹே, அப்பா போயிட்டாருடி, வாங்கடி அப்படின்னாவும் எல்லாம் அவங்க கசின்ஸ் எல்லாம் வருவாங்க. ஏய், நானும் வந்துட்டேன். ஏண்டி, உனக்கு உன் வீடே இல்லையா? எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்கிறது தான் உனக்கு வேலையா? சாமி, சும்மாரு. என் ஃப்ரெண்டு அப்பெல்லாம் பேசக்கூடாது. பாருடி, இந்த குட்டிச்சத்தனுக்கு இப்படி ஒரு வாய். ஜெகனா, விடேண்டி, அவ சின்ன பிள்ளை, ஏதோ சொல்லிட்டு போகிறா. சரி சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் ஒரு அப்பா தோட்டத்தில் பூவை பறித்து சாமி அறையில் வைக்க சொன்னார். ஸோ அதனால் இப்போ நம்ம எல்லாரும் போய்ட்டு பூ தோட்டத்தில் பறிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம இடத்துக்கு போகலாம். ஓ, அப்படியா? ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் தோட்டத்துக்கு போயிட்டு பூவெல்லாம் பறிச்சுக்கிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பூசை, அதாவது கிருஷ்ணன் ஜெயந்தி அப்படின்பாங்க, கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதனால் கிருஷ்ணனுக்காக அபிஷேகம் பண்ணி பூசை இருக்குது இன்றைக்கி ஈவினிங். அதனால் நீங்கள் இப்போயே பூ பறிக்கிறதுக்காக எல்லாமே செய்கிறதுக்காக போயிருக்கீங்க. அப்போது எல்லாம் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு ரோஜா பூவை பார்க்குறீங்க. வா, இவ்வளோ அவ்வளோக்கா இருக்குது. இதை இன்றைக்கி நான் தலையில் வச்சுக்கிட்டேன்னா இன்றைக்கி நான் தான் அழகாக இருப்பேன் அப்படின்ட்டு சாமி அப்படியே வந்து படிக்க வருவேன். நீங்கள் அப்புறம் டக்குன்னு பறிச்சிட்டிங்க. ஏய், என்னடி, உனக்கு என்ன வேணும்? அக்கா, எனக்கு அது வேணும், தா. ஏது போ. அக்கா தா, நான் இன்னைக்கு போட்டுட்டு போகிறதுக்கு வச்சுருந்தேன் அந்த பூவை. போடி, நான் தான் இன்றைக்கி நான் தான் உடுத்திக்குவேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரோசா பூ எடுத்துக்கிட்டு போகிறீங்க. பொடி குட்டுச்சி அப்படின்னா, ஏன் இந்த என்னை பார்த்து குட்டுச்சிங்க அப்படின்ட்டு ஓடி வந்து அடிப்பீங்க அவள் தலையில். நீ தண்டிக்குள்ளே வாத்து அப்படின்ட்டு அடிச்சுட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படின்ட்டு திரும்பிட்டு போவீங்க. பாரு, இருடி, உனக்குன்னு ஒருத்தன் வருவான், அவன் வந்து ஒரு மொத்துவான், அப்போ நான் சந்தோஷப்படுவேன். பாப்போம், நீ போடி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் போகிறீங்க. அப்புறம் எல்லாம் வந்தோடனே உங்கள் கசின்ஸ் எல்லாம் பூவெல்லாம் பறித்து வந்து சாமி அறையில் வச்சுட்டு, இப்போ என்ன போகிற? இப்போ வந்து நம்ம சந்தைக்கு போகிறோம். ஏண்டி சந்தைக்கு? உனக்கு தான் தெரியாதா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு அவள் ஃபர்ஸ்ட் லவரோட தினம், ஐ மீன் விழான்னு சொல்லலாம். ஒழுங்காக சொல்லுடி, வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாவும். யாரும் சொல்ல வேணாம், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, என் செல்ல கண்ணனோட இன்றைக்கி நாள். ஸோ அவனுக்காக ஏதாச்சும் அவருக்கு விருப்பப்பட்ட ஏதாச்சும் சாமானை வாங்க போகிறேன். எப்பயுமே உன் கையால் செய்வேன்ப, இன்றைக்கி என்ன வாங்க போகிறேன்னு அவசியம்? எருமை செய்கிறதுக்கு தாண்டி சாமான் வாங்க போகணும். என்ன பேச்சு பேசுகிறா இவ அப்படின்ட்டு உங்கள் பாட்டி தான் உள்ளே வருவாங்க. அம்மம்மா, அது வந்து மன்னிச்சிடுங்கோ, நான் சும்மா தான் சொன்னேன். சாமியாரையில் வச்சு தங்கச்ச போய், என்னடி வார்த்தை இது, போங்க எல்லோரும் வெளியே அப்படின்ட்டு துரத்தி விடுவாங்க. அப்படின்ட்டு கிழவி பொடி அப்படின்ட்டு உங்கள் சாமி அதாவது உங்கள் தங்கச்சி ஓடி வருவா. இவாளை ஏண்டி மல்லிகா, உன் பொண்ணை பாரு, பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டு போகிறா. அச்சோ, இவளோட இதே தொல்லையாக போயிட்டு அப்படின்ட்டு அவங்க அம்மா வருவாங்க, அதாவது உங்கள் சித்தி. ஏண்டி சாமி, ஏன் சாமி இப்படி பண்ணுறேன்? அம்மா, அது வந்து சித்தி இப்போதைக்கு இது வேணால், பூசைக்கு டைம் ஆச்சு, நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் தங்கச்சி கூட்டிகிட்டு ஓடுறீங்க. வாடி அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு கிருஷ்ணனுக்கு தேவையான எல்லாம் வாங்கிக்கிறக்கப்ப நீங்கள் வந்து கடலை மாவு வாங்குவீங்க. இந்தாடி, ஏண்டி கடலை மாவு வாங்குற? வீட்டில் அவ்வளோ கிடக்குது. அதெல்லாம் பழசு, வீட்டுக்குன்னு வாங்குறது. இது வந்து நான் கண்ணனுக்குன்னு வாங்குகிறேன். ஏன் கண்ணனுக்கு முகத்துக்கு கடலை மாவு பூச போறியா? சும்மா இருங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, என் கண்ணனுக்கு செல்லமாக என் கையால் லட்டு செஞ்சு வைக்க போகிறேனே. அச்சோ, லட்டு செய்ய போறியா? அப்போனா அது நான் தான் சாப்பிடுவேன். சாமி நீ போடி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தள்ளிட்டு வருவீங்க. வந்து கடலைமா எடுத்துகிட்டு அப்படியே
சர்க்கரை இல்லை சீனி வாங்கி, அப்புறம் நெய் வந்து ஒரு லிட்டர் வாங்குவீங்க, அவ்வளோ நெய் வாங்குவீங்க. வாங்கி கஜு ப்ளம்ஸ்லாம் வாங்கி அப்படியே எடுத்துக்கிட்டு நிறையா சாமான் வாங்கிட்டு வருவீங்க. வந்து அப்படியே நீங்கள் லட்டு சுட ஆரம்பிப்பீங்க, கடலை மாவை கரைச்சிட்டு. அப்புறம் அதை வந்து எண்ணெயில் வந்து போட்டு நல்லா சுட்டு, அப்புறம் பூந்தி மாதிரி வந்திருக்கும். அந்த பூந்தியெல்லாம் எடுத்து அரைச்சி உங்கள் கையாலேயே பாகு செஞ்சு, அந்த பாகை வந்து இதை ஊற்றி நெய் ஊற்றி நல்லா உருண்டை பெரிய பெரிய உருண்டையாக லட்டு பிடிச்சி அப்படியே வச்சுக்கொண்டிருக்கீங்க. அக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ? டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒன்று தரியா? அபிஸ்து போ அப்படின்ட்டு சொல்லி அடித்து அனுப்புவீங்க. அப்போ ஓய் வேன் சொல்லுங்க மாமா. லட்டு பிடிச்சிக்கிருக்கியா? ஆமாம் மாமா, லட்டு தான் பிடிச்சுட்டு இருக்கேன். ஏன் உனக்கு ஏதாச்சும் வேணுமா? வேணும் தான், ஆனால் நீ மனசு வச்சா தான் கிடைக்கும். என்ன வேணும்? நீ தான் எனக்கு வேணும். என்ன பேசுகிறேன்? நோக்கு மறந்துடுச்சா? அறிவில்லாத மாதிரி பேசாதே. நோக்கெல்லாம் மறந்துட்டோம். அக்கா ஆத்துக்காரர் நீ. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி இப்போ பேச உனக்கு மனசு வருது? இன்னும் திருந்தவே இல்லைல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோபத்தில் போயிருந்தீங்க. ஆமாம், உங்கள் அக்கா ஹஸ்பண்ட் தான். உங்கள் அக்கா ஹஸ்பண்ட் உங்கள் மேலே ஒரு கண்ணு. ஸோ உங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் செகண்ட் ஒய்ஃபாக வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். உங்களை இந்த வீட்டில் பேசி வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்கள் அக்காவுக்கு பேபி இருந்திருக்காது. ஸோ அதனால் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சக்காலத்தி சண்டை எதுவும் வராது தானே, அக்கா தங்கச்சிக்குள்ளே ஒத்து போவாங்க தானே அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களை பேசி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் முடியவே முடியாதுன்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அது அப்படியே ஸ்டப் ஆகிட்டே இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு அது விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. உங்கள் அம்மா அது தம்பி தான். ஸோ அதனால் உங்கள் அம்மா தான் ரொம்பவே கரிச்சை பண்ணுவாங்க உங்களை. ப்ளஸ் அக்கா வாழ்க்கை, இன்னொன்று உங்கள் தம்பி வாழ்க்கை, மக வாழ்க்கை, தம்பி வாழ்க்கைனால நீங்கள் உங்கள் அம்மா தான் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் உங்கள் அப்பாவோட சப்போர்ட் இருந்தனால நீங்கள் வேணான்ட்டு சொல்லி இப்போது வரைக்கும் இருக்கீங்க. ஆனால் உங்கள் மாமாவுக்கு உங்கள் மேலே ஒரு அப்சஷன் இருக்குது. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இரும மாட்டேன், கொள்ளுக்கட்டு எடுத்து அவன் கண்ணிலே வந்து சுடணும். இந்த மாதிரி ஆக்கலலாம் நான் விட்டு ரோட்டில் வச்சு சுட்டு தரணும். இவனுக்கெல்லாம் வேலை என் அம்மாவை தான் சொல்லணும். இவனுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு, வீட்டில் இடம் கொடுத்தது தப்பு அப்படின்ட்டு நீங்கள் மாதிரி மனசில் யோசிக்கிட்டே போவீங்க. இதெல்லாம் ஷமி பார்த்துருப்பா. ஒன்று எங்கள் அக்காவே வெறுப்பேற்றிட்டல இருட்டி அப்படின்ட்டு அவள் என்ன செய்வா? என்னன்ட்டு ஷமி என்ன செய்வா? திக்கிற எண்ணெயை எடுத்து ஒரு போகிற வழியில் லைட்டாக ஊற்றி விட்டுருவா. அப்போ டக்குன்னு அவங்க மாமா வந்து அப்படியே அதில் காலை வச்சு சுற்றுச்சுன்ட்டு அப்படியே துள்ளுவார். தொப்புன்னு கீழே விழுந்து உருண்டு படியில் விழுந்திருப்பார். நீங்கள் என்னடா சத்துன்ட்டு இப்படி திரும்பிங்க பார்த்தா அவங்க மாமா அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்து கிடப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடும். வேணும்டா உனக்கு நல்லா வேணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி மேலேருந்து சிரிச்சுக்கிருப்பா. அடி பாவி ஓவே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷம். உங்கள் தங்கச்சி மேலே உங்களுக்கு கோவமே வரல அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவீங்க. டேய் இன்னும் எவ்வளோ நேரம்? சார் இன்னும் 20 மினிட்ஸில் நம்ம அந்த ஊரை ரீச் பண்ணிடுவோம். என்ன ஊர் அது? வந்து சார் அவங்க ஐயராக்கள். ஸோ அவங்க தனியாக தான் அவங்க இருப்பாங்க. ஐயராக்களுக்குன்னு தனி ஊர் இருக்கும், அங்கே தான் அப்படின்னா. ஓ அது வேறேலா அப்படின்ட்டு ஒரு மாதிரி செம்ம கடுப்பில் வந்துக்கிருப்பான். சார் இப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்பவே டெரராக சொல்லுவான். இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டேயும் உங்கள் வீட்டு ரீச் பண்ணிட்டான். பெரியவர் நடந்து வைக்கிறப்பாரு. ஐயா பெரியவரே, யார் இது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே, என்ன ஊருக்கு புதுசாக இருக்கு யார் அப்படின்னா, அது பழனிச்சாமி லோயர் பழனிச்சாமி இருக்காரா? பழனிச்சாமியா? பழனிச்சாமிக்கு நீங்கள் யார்
நாங்கள் கேஸ் விஷயமாக வந்திருக்கோம். ஓ அப்படியா? அவள் வீடு வந்து நேராக போய்த்து லெஃப்ட் எடுத்துட்டு அப்புறம் நேராக ஸ்ட்ரைட்டாக போய்த்து அப்புறம் ரைட் எடுங்கோ. ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டு சொல்லவும் டிரைவரும் அப்படியே போகும். ஷிட் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் செம்ம கடுப்பில் உட்காந்துருப்பான். இப்போ அந்த கார் உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கிது. ஒரு மாதிரி செம்மையாக அந்த கதவை அப்படியே ஒரு மாசாக திறப்பான். அந்த காரை சுற்றி 2-3 கார் இப்படி வந்து நிற்கும், முன்னுக்கும் பின்னுக்கும். அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து அப்படியே அந்த வீட்டை பார்ப்போம். பெரிய வீடு ஒன்று, லைக் ஒரு விண்டேஜ் லுக்கான அந்த வீடு இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்தா ரொம்ப அலங்காரம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்டின் ஜெயந்தினால் உங்கள் வீட்டை சுற்றி ஊர் மக்கள், அதாவது அந்த ஐயராக்கள் அவ்வளோ பேரும் குடும்பம், அவங்களோட சொந்தக்காரவங்க, அப்புறம் பக்கத்து வீடு நிறைய பேர் வந்து அங்கே உங்கள் வீட்டையே சுற்றி தான் இருப்பாங்க. அதாவது வீட்டுக்கு வந்து அப்படியே உங்கள் கேட் கிட்ட அப்படியே நுழைஞ்சி அப்படியே வர்றதுக்கு பார்ப்பான். அப்போ ஒரு வாய்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அந்த வாய்ஸை லிசன் பண்ணுவான். உயிரெதையோ தேடும் மனமதையே நாடும், தனித்தனியே ரெண்டும் ஒரு வழியில் ஓடும். கண்ணாடி புதை போல் எண்ணங்கள் கோராய் உண்டாலே பூரிக்கிறேன். உன் சிரிப்பு சரத்தில் மகிழ மரத்தின் பூதைக்கிறேன். கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா. திதித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவாவா. அடிக்கடி உன்னை பிடிக்கடான் மன்றாடிட, இடுப்புறம் விரல் மடக்கினே தூக்காட்டிட. என் கண்ணனே வாடாவா, விஷம கண்ணனே வாடாவா. செம்ம ஷாக்காக நிற்பான். யார்கிட்ட வாய்ஸ், யார் பாட்டு பிடிக்கிறான்ற மாதிரி அவன் மைண்ட்குள்ளேயே ஒரு மாதிரி அந்த வீட்டுக்கு அப்படியே வருவான். வாரப்போ உங்கள் சித்தப்பா தான். யார் நீங்கள் அப்படின்ட்டு வெளியவே நிப்பாட்டிடுவார். யார்? ஓ, போலீஸ் ஆஃபீஸர் கிருஷ்ணமூர்த்தி, ரைட்? ஆமாம். நீங்கள் கிங் ஆஃப் மாஃபியா கிம் தேங் அப்படின்னு சொல்லவும் செம்ம ஷாக். உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னா? ஃபைன், நான் பழனிசாமியை மீட் பண்ணணும். இல்லை, இன்றைக்கி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், ஸோ இன்றைக்கி மீட் பண்ண இயலாது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு மீட் பண்ணி ஆகணும். அப்போது ஜான் வந்து உங்கள் சித்தப்பாக்கிட்ட கரைக்க ட்ரை பண்ணுவார். பட் டேட ஐஸ் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த வீட்டுக்கு தான். யார் பாடியிருப்பா, யாருன்ட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான். யார் அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி. அவன் அறியாமையே ஒரு ஸ்டெப் காலை உள்ளுக்கு வச்சோன்னே ஸ்டாப், இது கேஸ் பேசுகிறதுக்கான இடமும் இல்லை, உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். இது இப்போ எங்கள் வீட்டு விசேஷம் நடக்குது, ஸோ இப்போதைக்கு முடியாது அப்படின்னாவும். அப்போ உங்கள் பெரியப்பா வந்துடுவார். யார் நீங்கள் அப்படின்னாவும், அண்ணா கிம் தயாம். ஏன்னா தயாம், அது மிஸ்டர் தயாம், என்ன எதுனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலான்ட்டு நான் அப்பயே சொல்லிட்டேன்ல. யோ பழனிசாமிங்கய்யா, நீ என்ன பேசுகிறது? பூசை நடந்துக்கிருக்கு, ஸோ அதனால் எங்களால் முடியாது.
அப்பச்சோம் சார் வாங்க சார் எங்கேயாவது போகலாம், அவங்கள நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வந்துட்டீங்க, ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு டேய் ஒரு மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிளம்பி போகிறப்ப ஒருக்கா அந்த வீட்டை திரும்பி பார்ப்பான். யாருடி நீ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே உள்ளே போய் ஏறுவான். அப்படி வந்து திரும்பி அப்படியே போகிறப்ப எல்லா வயசு பொண்ணுங்களும், அதாவது நீங்கள் உங்கள் கசின்ஸ் எல்லாருமே ஒரு விளக்கு எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வருவீங்க. டே அப்படியே திரும்பிட்டு அப்படியே போகிறப்போ ஒரு கொலுசு சத்தம். டே வந்து கார்கிட்ட வரைக்கும் போயிட்டான். அப்படியே அவன் ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்பி பார்ப்பான். ஒரு பொண்ணு தான், அவள் கையில் விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே வருவா. பட் டே அப்படியே ஸ்டன் ஆகி பார்ப்பான் அந்த பொண்ணு. அவள் ஹெட்டு வரைக்கும் தாவணியால் க்ளோஸ் பண்ணியிருக்கு, அதாவது ஒரு சில்க் தாவணி தான். அவளோட கண் மூக்கெல்லாம் பிளர்ராக மாதிரி தான் தெரியுது, அவளோட லிப்ஸ் மட்டும்தான் தெரியுது. அவள் மூக்கு வரைக்கும் தான் அந்த அந்த தாவணி வந்து மூடி இருக்கும். அப்படியே அவள் பின்னாடியே ஒரு 4-5 பொண்ணுங்க அப்படியே வருவாங்க. வந்து அவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி அந்த பொண்ணையவே பார்த்துக்கிருப்பான். ஜஸ்ட் ஜோலிஸ், நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தமிழில் வீடியோ போடுறேன் பாருங்கள். டே கிட்டதை அப்படியே நீட்டுவீங்க, அதாவது டேயை பார்த்து அப்படியே நீட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கும் டேக்கும் தூரம் தான். ஆமாம், அது நீங்கள் தான். அப்படியே தூரமாக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நிலாவுக்கு காமிக்கிறது அது வந்து டேக்கே காமிக்கிற மாதிரி. டே அப்படியே அவங்க அழகில் மிஸ்மரைஸ் ஆகி அப்படியே உங்களே பார்த்துக்கிருப்பான். நீங்கள் படியிலேருந்து எவ்வளோ அழகாக இறங்கி வந்தது, அப்புறம் சுற்றி டான்ஸ் ஆடினது, அப்படியே அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் எல்லாம் இறக்கிட்டு அப்போ தான் நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன நினச்சிங்க தெரியல, நார்மலாக அப்படியே திரும்பிட்டு உங்கள் கசின்ஸோடு சிரிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. அம்மாடி வேன் ரொம்ப அழகாக பாடுற, ரொம்ப அழகாக ஆடுறம்மா, அது எப்படி அத்தை அவள் ஆடாமல் இருப்பா, இன்னைக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சவரோட நாளாச்சே, அதனால அவள் ஆடத்தானே செய்வா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸு தான். ஓகேடா, இதோடு நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். மஸ்ட் ஜூலிஸ் கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு ஜஸ்ட் இமேஜ் ஆச்சு போட்டு போங்க. இப்படி உங்களோட ரியாக்ஷனை வந்து ஒரு இமேஜ் மூலமாச்சு காமிச்சிட்டு போங்க ப்ளீஸ். இந்த எபிசோட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுவேன்.